சில குட்டீஸ் எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷலான வெல்கம்ப்பா. 11th எக்கனாமிக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் எக்ஸாம் எப்படி ரைட் பண்ணீங்க? கண்டிப்பாக அதை நல்லா ரைட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் கொஷின் பேப்பர் எப்படி இருந்துச்சுப்பா? ஈஸியாக, ஆவரேஜாக, டஃப்பாக எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஏதாச்சும் கிரேஸ் மார்க்ஸ் கொஷின்ஸ் வர மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது என்னென்னு அப்படியே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அது என்ன கொஷின் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கப்பா. அண்ட் என் சைடில் ஏதாச்சும் தெரிஞ்சால் நானும் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் கிரேஸ் மார்க் கொஷின்ஸ்லாம் என்னென்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கான ஆன்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க வாட்ஸ்அப் குரூப்லேயும் மறந்துடாமல் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கான மாடல் கொஷின் பேப்பர்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர் கீஸ் எல்லாத்துக்குமே பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குரூப்பில் தான் நாங்கள் சென்ட் பண்ணுவோம். ஸோ எங்களுக்காக அனுப்பல, உங்களுக்காக தான் அனுப்புகிறோம். உங்களால் வீடியோஸ் மட்டுமே பார்த்து படிக்க முடியாது இல்லையா? ஸோ இந்த மாதிரி பிடிஎஃப் அனுப்புனா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு பிடிஎஃப் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நாங்கள் அந்த குரூப்பில் அப்லோட் பண்ணுறோம். ஸோ மறந்துடாமல் இப்போ இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம கௌதம் மீடியா 2.0 சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்கப்பா வீடியோக்குள்ளே போகலாம். சில குட்டீஸ் உங்களுக்கான ஆன்சர் கீ பார்த்தீங்கன்னா இன்னும் 5 to 10 மினிட்ஸில் அந்த குரூப்பில் அப்லோட் பண்ணிடுவோம்ப்பா. ஸோ இப்போவே போய் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் இவ்வளோ டிலே ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவே 1/5 சம்திங் அப்படி தான் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அவங்களும் எக்ஸாம் முடிஞ்சு ஆன்சர்ஸ்லாம் கண்டுபிடிச்சி பிடிஎஃபாக சேஞ்ச் பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால தான் இப்போ டிலே ஆகுது. ஆனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் கொஞ்சம் சீக்கிரம் அனுப்ப ட்ரை பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கான ஆன்சருக்கே அதில் அப்லோட் ஆயிரும், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் உங்களுக்கு நெக்ஸ்ட் எக்ஸாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காமர்ஸ்ப்பா. இதான் லாஸ்ட் எக்ஸாம்னு நினைக்கிறேன், காமர்ஸ் எக்ஸாம். ஸோ நல்லா பண்ணுங்கள். லாஸ்ட் எக்ஸாம்ப்பா. ஆல்ரெடி மாடல் கொஷின் பேப்பர்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் அப்லோட் பண்ணியிருப்போம். போய் செக் பண்ணி பார்த்து கரெக்டாக படிச்சுக்கோங்க. எல்லாம் ஷெட்யூல் போட்டு கரெக்டாக படிச்சுக்கோங்க. லாஸ்ட் எக்ஸாம் தானே அப்படின்னு ஃப்ரீயாக விட்றாதீங்க. எல்லாம் கரெக்டாக படிச்சுக்கோங்கப்பா. அண்ட் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் மறந்துடாமல் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான ஆன்சருக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதில் அப்லோட் பண்ணிடுவோம். போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்டு கிரேஸ் மார்க் கொஷின்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன், இருந்தாலும் சொல்கிறேன்ப்பா. இந்த கிரேஸ் மார்க் கொஷின்ஸ்னால் ஒன்றுமே இல்லை. அண்டு பார்த்தீங்கன்னா சில கொஷின்ஸ் பார்த்தா அவங்களுக்கே தோணும்ல, இது நம்ம போர்ஷன்ஸில் இருந்த மாதிரியே இல்லையே, படித்த மாதிரியே இல்லையே அப்படின்னு அவங்களுக்கே சில கொஷின்ஸ்லாம் தோணும். சிலபஸ்லேயே இல்லாமல், புக்லேயே கவர் ஆகாமல், இல்லை கொஷின்ஸ் பிரிண்ட் பண்ணது மிஸ்டேக்ஸாக இருக்குது, கொஷின் முழுசாக எண்ட் ஆகாமல் இருக்கும் சில டைமு, இல்லை இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸு, வேல்யூஸ் அதெல்லாம் மிஸ் ஆகிருக்கும். அந்த மாதிரி வேல்யூஸ் மிஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு கொஷினே புரியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான்ப்பா கிரேஸ் மார்க் கொஷின்ஸ். அதுக்கு வந்து உங்களுக்கு கவர்மெண்ட்லேயே மார்க் அலாட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அந்த கொஷின் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் கிடைக்கும். அட்டன் பண்ணலன்னா உங்களுக்கு மார்க் கிடைக்காதுப்பா. ஸோ கொஷின்ஸ் தெரியுதோ இல்லையோ எல்லா கொஷின்ஸுமே அட்டன் பண்ணிட்டு வாங்க. அதுக்கு தான் எல்லா கொஷினுமே அட்டன் பண்ணுங்கள், லீவ் பண்ணாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தெரியுதோ தெரியலையோ அந்த கொஷின்ஸ்லாம் அட்டன் பண்ணிட்டு வாங்க. ஸோ ஆல் த பெஸ்ட்ப்பா. இன்னும் ஒரு எக்ஸாம் தான், எல்லா எக்ஸாமும் நல்லா ரைட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஃபைனல் எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் இட்ப்பா. தட்ஸ் இட் குட்டீஸ். பாய்.